அகிலம் நேய சொத்துக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலுக்கு எதிராக கிளம்பிய புதிய சர்ச்சை, அனுர உட்பட முக்கிய தரப்புகளுக்கு பரந்த கடிதம். வவுனியா நீதிமன்றத்திற்கு முன்பு பதற்ற நிலை. வாகன இறக்குமதியாளர் சங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஷான் ரத்வத்தவுக்கு பிணை. வவுனியா கோவில் குளத்தில் சடலம் மீட்பு. கடத்தொழில் செயற்பாடுகளை தவிர்க்குமாறு கோரிக்கை. அரிசி இறக்குமதி முதலாம் தொகுதி 16ஆம் தேதி நாட்டை வந்தடையும் என எதிர்பார்ப்பு. விவசாயிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் வெளியான மகிழ்ச்சி செய்தி. பலவீனமடைந்து வரும் காற்றழுத்த தாழ்வு நிலை, வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிப்பு. இலங்கையில் சுற்றுலா வருமானத்தில் பாரிய அதிகரிப்பு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். எந்த ஒரு நியாயமான காரணமுமின்றி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலை ஒத்திவைத்தமையானது கூட்டு ஊழல் மற்றும் அரசியல் கருக்கலைப்பு என சுதந்திர மக்கள் சபை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி, எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கும் எழுதியுள்ள கடிதத்தில் சுதந்திர மக்கள் சபையின் தலைவர் டலஸ் அழகப்பெரும இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த கடிதமானது ஜனநாயகத்தை கருக்கலைப்பு செய்தமைக்கு விலை கொடுங்கள் மற்றும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஊழல் குற்றச்சாட்டு என்ற தலைப்புகளில் எழுதப்பட்டதுடன் அதில் பல்வேறு விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அத்தோடு தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் இந்த பொருளாதார கொலையாளிகளுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றது என்பதை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ரணில் விக்ரமசிங்க வீணடித்த மக்களின் வரிப்பணத்தை மக்களிடம் மீள வழங்குவதன் மூலம் அரசியல் வரலாற்றில் நாகரீகமான அறம் சார்ந்த அத்தியாயத்தை சேர்ப்பதற்கு போதிய அவகாசம் எஞ்சியிருப்பதாகவும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வவுனியாவில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நபர் ஒருவர் போலீசார் கைது செய்த நிலையில் அந்த பகுதியில் பதற்றமான நிலைமை இன்று மாலை ஏற்பட்டுள்ளது. வவுனியா நீதிமன்றத்திற்கு முன்பாக உள்ள பிரதான வீதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நபர் ஒருவர் அங்கு நிற்பதை அவதானித்த வவுனியா போலீசார் அவரை மடக்கி பிடித்தனர். இதன்போது அந்த பகுதியில் பதற்றமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனினும் கைது செய்யப்பட்ட நபர் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இதேவேளை கைது நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்ட போது அந்த பகுதியில் அலைபேசியில் ஒளிப்படம் எடுத்து குழப்பம் விளைவித்தனர் என்ற குற்றச்சாட்டில் மேலும் 2 பேரை வவுனியா போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்டவர்களை விசாரணையின் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அரசாங்கத்தில் உள்ள எந்த ஒரு தரப்பினரும் வாகன இறக்குமதி தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை என வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வாகனங்களை வழங்குவது அல்லது விற்பது குறித்து குழப்பமடைய தேவையில்லை என குறித்த சங்கத்தின் தலைவர் பிரசாத் பானகே குறிப்பிட்டுள்ளார். தற்போது வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் 4 தொடக்கம் 5 வருடங்களாக வாகனமின்றி எங்களது துறை வீழ்ந்துள்ளது. இந்த ஆண்டு பேருந்துகள் மற்றும் லொரிகள் கொண்டு வரப்படும் என்றும் அதன் பிறகு ஏனைய வாகனங்களையும் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டத்தின் கீழ் விரைவில் கொண்டு வர முடியும் என்று நம்பப்படுகிறது. தற்போது எந்த ஒரு வாகனத்தையும் கொண்டுவர அரசாங்கத்திற்கு தீர்மானம் இல்லை. புதிய அரசாங்கத்தில் இந்த முடிவு மாறுமா என்று கூற முடியாது. இந்த நிலையில் தங்களிடம் உள்ள வாகனத்தை விற்பனை செய்வது தொடர்பில் யாரும் குழப்பமடைய வேண்டாம். வாகனங்கள் எப்போதும் கொண்டு வரப்படும் என அரசாங்கம் இன்னும் உறுதியாக அறிவிக்கவில்லை. எனினும் இது குறித்து அரசாங்கம் அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறு அறிவிப்பு வெளியாகும் வரை வாகன உரிமையாளர்கள் குறைந்த விலையில் வாகனங்களை விற்பனை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஷான் ரத்வத்தை பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்.
கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். கார் விபத்தொன்று ஏற்படுத்தியதுடன் பாதிக்கப்பட்ட தரப்பினரை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஷான் ரத்வத் கடந்த 6ஆம் தேதி கொள்ளுப்பட்டி போலீசாரினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். கொள்ளுப்பட்டி சந்திக்கு அருகே அவர் ஓட்டிச் சென்ற ஜீப் வண்டி மற்றும் ஒரு காருடன் மோதுண்டதில் இந்த விபத்து நேர்ந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா கோவில்குளம் சந்தி அருகே அமைந்துள்ள கடை தொகுதிக்கு முன்பாக முதியவர் ஒருவரின் சடலம் ஒன்று இன்று காலை மீட்கப்பட்டதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர். வவுனியா கோவில் புதுக்குளத்தைச் சேர்ந்த 63 வயதுடைய எம் விஜயரத்னம் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலத்தினை திடீர் மரண விசாரணை அதிகாரி லா சுகேந்திரசேகர் பார்வையிட்டதோடு சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணையை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து நிலை கொண்டுள்ளமையால் குறித்த பகுதியில் கடற்தொழில் செயற்பாடுகளை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கோரியுள்ளது. இதன்படி குறித்த கடற்பகுதிகளில் காற்றானது 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு இந்த எச்சரிக்கை அமுலில் இருக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாளை மறுதினம் இலங்கை மற்றும் தமிழகத்தை அண்டிய தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளை அடையக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அரசாங்கம் இறக்குமதி செய்த அரிசியின் முதலாம் தொகுதி எதிர்வரும் 16ஆம் தேதியளவில் நாட்டை வந்தடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு வர்த்தக கூட்டுத்தாபனம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 52,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட உள்ளது. குறித்த அரிசி தொகை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட உள்ளது. நாட்டுக்கு கொண்டு வரப்படும் அரிசியை விரைவாக நுகர்வோருக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று முதல் நெல் ஆலை உரிமையாளர்களின் நாளாந்தம் உற்பத்தி செய்யப்படும் அரிசி பொதி தொகை மற்றும் சந்தைக்கு விநியோகிக்கப்படும் அளவு தொடர்பிலான அறிக்கையை பெற்றுக்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகளினால் பெற்றுக்கொள்ளப்படும் அறிக்கை வர்த்தக அமைச்சருக்கு வழங்கப்பட உள்ளது. வெள்ளத்தால் ஏற்பட்ட மொத்த பயிர் சேதத்திற்கான விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க முடியும் என விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணரத்ன தெரிவித்துள்ளார். இதற்கான சுற்றறிக்கை நிச்சயம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் விவசாயிகள் இதில் சந்தேகம் கொள்ள வேண்டாம் எனவும் பிரதி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இதன்படி விவசாயிகள் தங்களது பயிர்களுக்கு உரிய மதிப்பீட்டு தொகையையும் பகுதி சேதத்திற்கு சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள 60% இழப்பீட்டு தொகையையும் அடிப்படை சேதத்திற்கு 40% இழப்பீட்டு தொகையும் பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சேதமடைந்த 1 ஹெக்டேர் நெற்பயிர் செய்கைக்கு 40,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று பயிர் சேத மதிப்பீடு முடிந்தவுடன் குறித்த இழப்பீடுகள் உடனடியாக விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என பிரதி அமைச்சர் கூறியுள்ளார். வங்காள விரிகுடாவில் தெற்கு அந்தமான் தீவுக்கு அருகே கடந்த வாரம் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது பலவீனமடைந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் நிலப்பகுதியை நோக்கியதாக காற்று வீசும் திசை அமைந்துள்ளதால் இந்த தாழ்வுமுக்கம் வலுப்பெறாமல் பலவீனமடைந்து வருவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் இந்த தாழ்முக்கம் கிழக்கு கடற் பிராந்தியத்துக்கு அப்பால் உள்ள ஆழமான கடலிலே நிலை கொண்டுள்ளது. எனவே இந்த பகுதியில் மாத்திரம் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். இதன்போது குறித்த காற்றழுத்தத்தில் தளம்ப நிலை ஏற்படக்கூடும். குறிப்பாக காங்கேசன்துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக பொத்துவில் வரைக்கான கடற்கரையில் அப்பால் உள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற பகுதிகளில் மீனவர்கள் மற்றும் கடற்படை நடவடிக்கையில் ஈடுபடுவர்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். இதன் மறைமுக தாக்கத்தால் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அதிக மழை பெய்யக்கூடும்.
2024 ஜனவரி முதல் நவம்பர் வரையான காலங்களில் சுற்றுலா வருமானம் 2.8 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவான நிலையில் இது கடந்த ஆண்டில் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 56% அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கியில் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 12,04,873 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் சமீபத்திய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றது. 2024 ஆண்டில் நிர்ணயிக்கப்பட்ட 2.3 மில்லியன் சுற்றுலா பயணிகளில் இலக்கை நெருங்கி வருகிறதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது.